அவர் சொல்கிறார், ரஞ்சினா பிரஜா சர்வாஸ்தேனோ ராஜ்யதி சப்ததேஹு. ராஜா என்ற சொல் ரஞ்ச என்பதிலிருந்து வந்தது. ரஞ்ச என்றால் மக்களின் மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம், மக்களின் நலன் என்று பொருள். அதனால் ராஜா என்ற சொல் மக்களின் நலனிலிருந்து வந்தது. ஏனெனில் இந்த நபர் மக்களின் நலனுக்கும் மகிழ்ச்சிக்கும் பொறுப்பாக இருக்கிறார். அதற்காகவே அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படுகிறது. அவர் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஆளும் அதிகாரம் கொண்டவர் என்பதற்காக அல்ல. இது ஒரு அந்தஸ்து குறிக்கும் சின்னம் அல்ல. இது ஒரு பொறுப்புடன் வழங்கப்பட்ட பதவியாகும். அதே விஷயம் அர்த்த சாஸ்திரத்திலும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அங்கு சாணக்கியர் சொல்கிறார், சாணக்கியஜி நமக்கு சொல்கிறார், பிரஜா சுகே சுகம் ராஜ்யம் பிரஜானாம் து ஹிதே ஹிதம் என்று. அதாவது ஒரு ராஜாவுக்கு எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கவில்லை, எனது மகிழ்ச்சி என்று எதுவும் இல்லை. இல்லை. ஒரு ராஜாவுக்கு ஜனங்களுக்கு நல்லது எதுவோ அதுவே அவருக்கும் நல்லது. ஜனங்களின் மகிழ்ச்சியே அவருக்கான நன்மை. அதுவே ராஜாவிடம் எதிர்பார்க்கப்பட்ட முழு கருத்தாக இருந்தது.